இருக்கும். காலையில் 8:30 மணிக்கு வர்றது மாதிரி குடும்பம் எதுவுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே ஆமாடா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு எஸ்எம்எஸ்ஸை பொய்யா அதை அடிக்கலான்னு பார்த்தேன். வயிற்றெல்லாம் போகுது இல்லை ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசிச்சு எஸ்எம்எஸ் அடிச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டேன். ஏன்னா வந்து என்னை மிகவும் நேசிக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு தம்பி, ஒரு கிளாப் பண்ணுங்க வச்சுமா. அப்புறம் அந்த எஸ்எம்எஸ் அழிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் குளிச்சுட்டு வந்தேன். கனி வந்து ரொம்ப ஒரு பேஷனேட் பர்சன். ஒரு ஒரு மோஸ்ட் அன்ஸ்டேபிள், ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி எப்பயுமே இருக்கிற ஒரு வால்கனோ மாதிரி அவன். ஆக்சுவலாக எல்லோரும் இங்கே இருந்தோம், எல்லாருமே பாராட்டினாங்க. பட் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே இயக்குனர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கனிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஹி ஒர்க்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி. ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு வந்து எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸு. பட் இப்போ த்ரூ அவுட் பெண் பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வந்து அந்த கதை சொன்னான்ட்ட, கதை சொல்லி 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன் போர் அடிக்குது, நான் அந்த படம் வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ என்னென்னு கேட்டால் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி. அது வந்து கனிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெற்றி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வெற்றியோட மிகச்சிறந்த நல்ல படங்களை கொடுக்கணும் நான் கவிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இஸ் காட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை மட்டுமா அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடம் வாழ்கிற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. வந்து அது கனியை வந்து ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன் வந்து உட்காந்து அவன் சினிமா பண்ணானா மிகச்சிறந்த படங்களை, இது முக்கியமான படங்கள், நல்ல படம். நான் வந்து இதை வந்து ஒவ்வொருத்த நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ கிரேட்டர் மூவிஸ்ன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதை நான் சொல்கிறதுனால கனி கோச்சிட்டாலும் பரவாயில்ல, போட்டாடே வெங்காயம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் என்ன பேச கவிஞரே, அது 87 மாடு இருக்குது. 87 தம் கட்டி இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் பண்ணும்போது. ஐயா சனத்குமார் சார் அவர்களை இதில் பண்ண வச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் என்னுடைய குருநாதருடைய நண்பர். எனக்கு அவரை பார்க்கும்போது எங்கள் டைரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக உழைச்சிருக்கோம். இது வரைக்கும் இது என்னோடய 11வது படம். 11 படத்துலேயும் இந்த படம் என்னுடைய சக்தியை நிறையா எடுத்துருச்சு. என்னுடைய சக்தின்னு மட்டும் இல்லை, என்னுடைய உதவியாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அதனால தான் 38 நாளில் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. அது என்னுடைய டீம் அப்படி ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். ஒரு தியானத்துக்கும் ஒரு சபதத்துக்கும் நடுவில் தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் தொண்டன் அப்படிங்கிற ஒரு படம். ஆனால் அரசியல் பேசலை. அப்படி பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான். இந்த மேடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முட்டாள்கள் நிறைந்த சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள்னு பெரியார் சொன்னார். அப்படி தான் கடந்த 50 ஆண்டுகளாக தொண்டர்களையும் மக்களையும் முட்டாள்களாகவே வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் கடந்த ஆண்டு வந்து இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு 20,000ங்களுக்கும் மேலான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஜனநாயகம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் புறக்கணிக்கப்படும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படியான நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் ஒரு இடைத்தேர்தலில் ரொம்ப டேரிங்காக பணம் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து வந்து நான் கடவுளில் வந்து அந்த தாண்டவன் வந்து உருப்படிகளை விலை பேசுகிற மாதிரி தான் இந்திய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. தாண்டவனாக மாநில கட்சிகளும் அந்த மலையாளத்திலேருந்து வந்து வாங்கிட்டு போவார்ல, அப்படி தேசிய கட்சிகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் இந்த இப்போ வந்து அந்த தேர்தல் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்படி வந்து நிறுத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சிலையும் அப்படி தான் நிறுத்தினாங்க. திருப்பி நேர்மையாக நடந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாமல் பரீட்சையை நிறுத்துறதுனால ஒரு பயணம் கிடையாது. அப்படி தான் தொடர்ந்து இப்படியான விஷயங்கள்
நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான, இந்த அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான செயல்பாடுகள், ஒரு சினிமாவால் சமூக மாற்றம் உருவாயிடுமா அப்படின்னு கேட்டால், ஒரு புரட்சி நடந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது ஒரு செயல்பாடு. எப்போவுமே உலகம் முழுவதும் பெரிய அரசியல் மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நடக்கும்போது அதற்கு கலை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது. அப்படி இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு 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 ஆயுதமாக கலையை பயன்படுத்துபவர்களில் சமுத்திரக்கனி சார் மிக முக்கியமான நபராக நான் கருதுகிறேன். அப்படியான ஒரு மாற்றத்தை வந்து எங்கேயோ வந்து ஒரே ஒரு சிரியால் ஒரு குழந்தை இறந்து கிடக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பாலச்சந்திரன் மலங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு நந்தினின்னு ஒரு சின்ன பெண் குடிக்காதீங்கன்னு யார் காலையோ போய் எதுக்கு விழுறா, யாரோ ஒரு ஆள் செல்ஃபோன் டவர் மேலே எதுக்கு ஏறி நின்று சாவுறான். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை எப்படியாவது நடத்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக இன்னும் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிவில் சொசைட்டி ஃபார்ம் ஆகும் நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு பெரிய செயல்பாடுகளை தனது தொடர்ந்த செயல்பாடுகளால் தனது கோபத்தையும் தனது வருத்தத்தையும் தனது பேரன்பையும் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் ஆண் தேவதை தான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்குள்ள கணேஷ் சாரோட படத்தில் வந்து தெரிகிற அந்த கோபம் வந்து உண்மையிலேயே அவர் மனசுலேருந்து வர்றதுங்கிறது வந்து நம்மளால் உணர முடியுது. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீசரும் சாங்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நினைக்கிறத வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக நினச்சி அதை பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் படம். என்றைக்குமே இதை மிஸ் பண்ணிட்டாங்க சார். மன மகிழ்வு சார். தேங்க்யூ. ஒரு உண்மையான சிசியினால தான் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியும். அப்படி உண்மையான சிசினாக இருந்ததுனால தான் கனி அண்ணன் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த தொண்டன் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பாக வந்து கனி அண்ணனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஆகணும். ஒரு பேஷனான ஒரு நடிகர். கண்டிப்பாக நிறைய தேசிய விருதுகள் அவருக்காக காத்திருக்குது. விக்ராந்த் என்ன சொல்கிறது, பாண்டியநாடுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். கவர் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தன் தவம் இருந்து ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா விக்ராந்த் தான் சொல்லுவேன். எந்த நிமிஷம் தன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாமல் இப்போ அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அறம் செய்து பழகு என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷம் அவருக்கு முக்கியமான வருஷமாக இருக்கும். அக்ஸரா வந்து வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2ல் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஒரே ஒரு டைலாக்காகவே இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த விவசாய பற்றி அவர் பேசின அந்த ஒரு டைலாக் கண்டிப்பாக எல்லாரும் உண்மையாக உழைக்கிறோம். கனியினுடைய வெற்றி இந்த மேடையிலையும் இந்த ட்ரெயிலர்லேயும் சாங்லேயும் தெரியுது. எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கனியை பற்றி சொல்லணுன்னா, நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கல. கனியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நண்பராக ஒரு 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 சகோதரனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு ஆள். அது எல்லாருக்கும் இருக்காது. இந்த ஜாம் பேக்ட் ஆடிட்டோரியமுக்கு அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஃப்ரெண்டு, ஒரு பிரதர், எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பார். அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். ஆடுகளம்க்கு எனக்கு டப்பிங் பண்ணார். எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணிக்கு கால் பண்ணி, நாளைக்கு காலையில் டப்பிங் இருக்குது வந்துடுங்க. அப்படியா, சரி ஓகே. எத்தனை மணிக்கு? ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மிக்சிங்கில் இருக்கோம், இதோ வந்துடுவேன் அப்படின்வார். அவர் 1 மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா 1:15 வந்துடுவார், 1:30 வந்துடுவார். நைட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார். அண்ட் அது வந்து அப்போன்னு இல்லை, இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி தான், அதே எனர்ஜியோட ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு எழுந்து ஓகே முடிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 படம் முடிச்சிட்டார் அவர். அண்ட் இட் இஸ் நாட் வெறும் குவான்டிட்டியும் கிடையாது. அவர் ஒரு ரொம்ப நல்ல
குவாலிட்டியோட அக்கறையோட அவருடைய அக்கறையை அவர் ஒரு ஒரு உண்மையோடு சொல்கிறார். அந்த அக்கறையை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய உண்மை இருக்குது. இந்த அப்பா அப்படின்ற படம் வந்து வேற ஒருத்தரால் புல் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி அதை நடித்து இப்போ அவர் வேலராமூர்த்தி சொன்ன மாதிரி அதில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்து பக்கத்தில் இருக்க கேரக்டர் பார்த்து தான், பட் ஸ்டில் ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் வந்து பசங்களை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் அது எல்லாரும் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி கனி சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு பிராண்டாக கனி மாறி இருக்கார். அது வந்து அவருடைய சின்சியரிட்டி அண்ட் அவருடைய அந்த உண்மை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் அண்ட் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் இசை ரொம்ப நல்லா இருக்குது. ஐ அகெயின் விஷ் ஹிம் ஆல்சோ அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். எப்படி வெளியிடுவாங்கன்னே தெரியாது. அந்த நேரத்தில் அவர் மேலே உள்ள ஒரே நம்பிக்கையில் அந்த படத்தை நான் தயாரித்தேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்து இன்று 10 படம் நான் தயாரிச்சிருக்கிறேன்னா அதற்கு அடிப்படை வந்து அண்ணன் கனி அவர்கள் தான். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு ஒரு செய்தியை சொல்லுவார். எல்லா படத்துலையும் அது இருக்கும். நாடோடிகளானாலும் சரி, அதே மாதிரி எந்த படத்தை எடுத்தாலும் அவர் தமிழையும் தமிழ் மக்களையும் நேசித்து இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு படத்திலும். இன்று பார்த்த அந்த டீசர்லேயும் ட்ரெய்லர்லேயும் அதை நாம் எல்லோருமே கவனித்தோம். இந்த படமும் அந்த வரிசையில் இருப்பது மிக சந்தோஷம். அதே மாதிரி நமது ப்ரொடியூசர் மணிகண்டன் எனது நெருங்கிய நண்பர். நாங்கள் இருவரும் பல படங்கள் விநியோகம் செய்திருக்கின்றோம். அந்த அனுபவத்தில் முதன்முறையாக அவரும் படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசையில் தயாரிக்கிறதுக்கு வந்திருக்கின்றார். அவர் தேர்ந்தெடுத்த டைரக்டரும் நான் தேர்ந்தெடுத்த அதே கனி டைரக்டர் தான். அவர் மேல் அவ்வளோ நம்பிக்கை வைத்து இந்த படத்தை அவர் தயாரித்திருக்கின்றார். அவரும் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக இந்த திரையுலகத்தில் அவர் இருக்க வேண்டும். பல படங்கள் தயாரித்து இந்த திரையுலகத்திற்கு அவருடைய பங்கையும் ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நாடோடிகள் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்ததோ அதே மாதிரி மணிகண்டனுக்கும் இந்த முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து தொடர்ந்து அவர்கள் படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடைக்கு கருப்பன் சமுத்திரக்கணிக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் ஏன் கருப்பேன்னு சொல்கிறேன்னா, நாம் எல்லாம் இனி நாங்கள் கருப்பர்கள் அப்படின்னு வந்து கம்பீரமாக சொல்லிக்கணும். அப்படி சொல்லிக்கிறது தான் நம்ம அரசியல் இருக்குது. அப்படி ஒரு அரசியலுக்கான தெளிவு சமுத்திரக்கணிக்கு இருக்குது. நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் சமுத்திரக்கணிக்கு ஒரு நன்றி சொல்லணும். எங்கள் அம்மா நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ண காலத்திலிருந்தே, உங்கள் அத்தா வந்து சினிமாவில் முயற்சி பண்ணி தோற்று போன ஒரு மனுஷன், அவர் பாட்டு பாடணுன்னு சினிமாவுக்கு வந்தார், அவர் ஏதாவது ஒரு சினிமாவில் ஒரு காட்சியில் நடிக்க வச்சிருந்தார் அப்படின்னு எங்கள் அம்மா தன்னுடைய மரணம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கனி என்னை கூப்பிட்டான். அப்பாவை வந்து நெய்வேலிக்கு வந்து கூப்பிட்டு வந்துடு, அப்பா என் படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு கனி அப்படின்னு. அவர் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும்போது வாஞ்சையா மகனேன்னு ஆற தழுவி என் நெத்தியில் ஒரு முத்தமிடுவார். அந்த காட்சியை ஒரு மகனாக நான் இந்த திரைப்படத்தில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை செய்தான். அந்த காட்சியை மனமும் கண்ணும் கலங்க நான் வந்து இந்த திரையில் பார்த்தேன். அந்த திருமண காட்சியில் முத்தமிடுவது என்னுடைய தந்தை. என் தாயின் கனவுகளை நிறைவேற்றி வைத்த என் தம்பிக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அண்ணன் வந்து சமுத்திரக்கணி அண்ணன் வந்து
ஒரு நதி மாதிரி சொல்லலாம். ஓடிக்கிட்டே இருப்பார், எங்கேயுமே நிற்க மாட்டார். ஒரு தண்ணி கூட தேங்கி இருந்தால் கெட்டு போயிடும், ஆனால் நதி மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவார். அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவன் ரஜினிமுருகன் படத்துக்கு முன்னாடியே வந்து அவர் எனக்கு பழக்கம் இல்லை, அந்த படத்தில் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி டாக்டர் கோபியை வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். அவரோட அறிமுகம் இல்லை, பட் கோபி வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாப்புல, அண்ணன் கனியண்ணன் எந்த வேலையை எப்போ எப்படி செய்யணுன்ற ஒரு திட்டமிட்டுட்டு இந்த வேலையை செஞ்சோம்னா அடுத்து அந்த வேலை, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு இயக்குனர் இமயம் பாலச்சந்தரின் ஒரு தொண்டனாக கனியண்ணை பார்க்குறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடம் என்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். டைட்டில்லே வந்து பிரமாதமான ஒரு இம்பேக்ட் கொடுத்த கனி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ட்ரெய்லர் வந்து நம்ம நார்மலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய டயலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம். மியூசிக்கில் ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கிற ஜஸ்டின் பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் மியூசிக். அண்ட் இன்னொரு தடவை நாடோடிகள் பார்க்குற மாதிரியே இருந்தது அந்த பாடல்லாம். அண்ட் யூ ரீக்ரியேட்டட் மேஜிக். ஜஸ்டின், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூணாவதாக ஒரு பெரிய ஹிட் கொடுங்க. அண்ட் யுகபாரதி சாருக்கு அந்த பாடல்களில் இருக்கிற வரிகள் ரொம்ப உணர்ச்சியை தூண்டுற விதமாக பண்ணியிருக்கீங்க யுகபாரதி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் கனி சார்னாலே ஹை எனர்ஜி படம் தான் அவருடைய எல்லா படங்களும். வெதர் நாடோடிகள் எடுத்துங்க, அதுக்கு பிறகு வந்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்பா படமும் எனர்ஜின்னா அது கனி சார் தான். சினிமாவில் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ வேகம், அவ்வளோ சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு தான் வந்து தொண்டன் என்ற படமாக வந்திருக்கு. அந்த படத்தினுடைய அவுட்லைன் சொல்லும்போது ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்படுற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இந்த படம் மூலமாக சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த பாடல்களும் இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸ்பெக்டிங் அனதர் பிளாக் பஸ்டர் ஃப்ரம் கனி சார். வாழ்த்துக்கள் கனி சார் அண்ட் உங்கள் டீமுக்கு. விக்ராந்த், சூப்பர் ரோல் உங்களுக்கு. And really you are rocking, and you are going to get a break in this film, big break for you in this film. Congrats to the entire team. Thank you so much. என்னத்தா முதல் கூப்பிட்டேன், தொந்தரவு பண்ணிட்டு எல்லாரும். முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு தமிழ் தெளிவாக பேச தெரியல, ஆனால் நான் தமிழில் தான் பேசும். வேதியில் இருக்கிற எல்லா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்கே வந்ததுக்கால. நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கனி சாரும் பாலாண்ணாவும். பாலாண்ணா என்னோட காஸ்டிங் டைரக்டர், அண்டதான் கனி சாருக்கு என்னோட ஃபோட்டோ காமிச்சது. ஷூட்டிங்கோட முதல் நாள் வரைக்கும் கனி சார் என்னை பார்த்தது கூட இல்லை. எனக்கு இப்படியும் தெரியல கனி சார் எங்கே இருக்கு சார், என்னை நம்பி எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் கொடுத்தது எனக்கு தெரியல. அது இப்போயும் சார் என்ன அது முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் சார் என்னை நம்பி எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் டப் பண்ணிய ஷைலஜா, ரொம்ப தேங்க்யூ. ஜஸ்டின் பிரபாகர் சார், you're the star of the day. வாழ்த்துக்கள். இவ்வளோ டேலண்டடான நடிகர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு என்னோட தமிழில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லேயே கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்ன சொல்லணும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஆர்டிஸ்டாக இருக்க எங்களோட ஷார்ட் முடிஞ்சால் திரும்பி போய் கேரவனில் உட்கார முடியும். ஆனால் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி அல்ல. எல்லாரும் ஹோல் டே ஷூட்டிங் எவ்வளோ நாள் இருக்குது அத்தனை நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அவங்க தான் ரியல் ஸ்டார். அவங்க தான் ரியல் ஸ்டார் ஆக்சுவலி. லக்ஷ்மி சார் எல்லாரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸ்டடி கேம்ப் தூக்கி, அவ்வளோ பெரிய ஸ்டடி கேம்ப் எல்லாம் தூக்கி வெயிலிருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக வேலை பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் இப்போ முடிக்கலாம். சாம்சா, ஷாஜான் அண்ணா எல்லாருக்கும் தேங்க்யூ. மெஸ்ஸில் அண்ணாமார் எல்லாரும் ரொம்ப அன்போட சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன் எனக்கு. அதுக்கால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆஷா, யூஆர் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்க எல்லாம் இருந்தால் எல்லாமே பிரச்சனை இருந்திருப்பேன். ஆனால் ஆஷா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து நான் யாரையும் மிஸ் பண்ணியதில்லைன்னு நினைக்கிறேன். கேமராமேன் சார், டிஓபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நான் பேசுறதுக்கப்புறம் எனக்கு புரியல ஆக்சுவலி வாட் ஷுட் ஐ சே. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு தேங்க் கனி சார்.
most importantly because he trusted me and he gave me this character. And the hero of the day, Justin G. And all the respected people on stage, thank you for coming to this audio launch. Thank you so much. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விநியோகஸ்தராக இருந்து மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது தயாரிப்பாளராக ஆகியிருக்கிறார். இவர் படம் பண்ணும்போது எத்தனையோ தயாரிப்பாளரை கிண்டல் செய்திருக்கிறார். என்ன படம் எடுத்திருக்காங்க, இது ஒரு படமானு. இப்போ இவரே வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ தான் ஒரு 4-5 மாதம் முன்பு இது மாதிரி நான் ப்ரொடியூசர் ஆக போகிறேன்னு சமுத்திரகனி சாரை வச்சுன்னு சொன்னார். இதுக்குள்ளே இப்போ ஒரு படம் முடித்து இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கும்போது ரியலி ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் சமுத்திரகனி சார். ரெண்டாவது, இயக்குனர் ராஜ்முருகன் அவர்கள் என்னடா சம்மந்தமில்லாத ஆரம்பிக்கிறாரேன்னு பார்த்தேன். பட் அவர் சொன்ன சப்ஜெக்ட் அனைத்தும் உண்மை தான். அதை கார்லேட் பண்ணி அதை எடுத்து வந்து இந்த தொண்டன் படத்தில் இணைச்சி அதை அழகாக அதை சொன்ன விதம் ரியலி அப்ரிஷியேட் யூ சார். ஏன்னா உங்களை மாதிரி ஆதங்கம் எனக்கு இருக்குது. நீங்கள் அது ஒரு இயக்குனராக சொன்னீங்க, அது எங்களுக்கு சொல்ல தெரியல. தட் இஸ் ட்ரூ. Most of the people is having the tendency of expressing things like that, but they are unable to tell. That is the order of the day. உண்மை வந்து என்றைக்கும் நிற்கும். அந்த உண்மைக்கு நீங்கள் வந்து போராடுறது ரொம்ப கடினமாக இருந்தாலும் உண்மை கடைசியில் கெலிக்கும் என்பதற்கு அவர் சொன்ன உதாரணங்கள் பல இருக்கின்றது. அதுக்கு வழிகாட்டியாக நம்ம சமுத்திரகனி அவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ வர காலகட்டங்களில் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நானும் விவசாய குடும்பம் தான். விவசாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக ரொம்ப போராடி விவசாயம் பண்ணி இது உருவிடாதுன்னு வெளில வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த சினிமாவில் அவருக்கு ஒரு பச்சை துண்டை போட்டு அவர் அதை சொல்லும்போது உண்மையாகவே மென்டலி எனக்கு வந்து ஒரு உண்மையாகவே ஒரு திருப்தி இருந்தது. சரி பரவாயில்ல, ஒரு விவசாயம் மதிக்கிறாங்களே. ஏன்னா விவசாயின்னு இன்றைக்கி சொல்லிக்கிறதே அசிங்கமாக நினைக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைக்கி டெல்லியில் போய் ஐயாகன்னு போய் கோமணத்தை கட்டி எனக்கு காந்தி மாதிரி அவர் போராடுறதை நினைக்கும் போது ஏசி காரில் வரவனுங்களுக்கு அந்த அருமை தெரியாது. அந்த வெயிலில் இருக்கிறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். நிறைய பேருக்கு என்னை பார்த்தா தெரியாது சார். நானும் வந்து காலையில் 6 மணிக்கு போனால் 7 மணி வரைக்கும் காத்தால நடவு நட்டு வந்தவன் தான். அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியெலாம் நேர்மையாக இருக்கணும். நேர்மைனா என்னான்றதுக்கோசரம் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். இப்போ மணிகண்டனை பார்க்கும்போது இனிமேல் தயாரிப்பாளர் பார்த்தா அவர் கிண்டல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வலி தெரியும். அந்த வலி இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட அவர் சக டிகே அசோசியேஷனுடைய செக்ரட்டரி தான். வலிமையான ஒரு செக்ரட்டரி தான். சினிமாவை நேசிப்பவர். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு இயக்குனராக ட்ரெய்லரை பார்த்தா ரொம்ப அசத்தலாக இருந்தது. கதை என்னன்றது படம் பார்த்தா தான் தெரியும். பட் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் வந்து அழுத்தமாக சொல்வதற்கு முதல்ல என் தேங்க்ஸ் சார், சமுதாயம் சார். அதே மாதிரி இப்போ தயாரிப்பாளர்கள் சங்கம் தேர்தல் நடந்தது. 2 வல்லுநர்களான செயலாளர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லிக்கிறேன், நீங்கள் எடுக்கிற எந்த முடிவுகளுக்கும் எங்களது ஃபெடரேஷன் தலைவர் அவர்களை வைத்து சொல்கிறேன், நாங்கள் உங்களோடு தோளுக்கு தோளாக இந்த சினிமா நன்றாக இருக்க நாங்கள் வலிமையாக இருப்போம் என்பதை உறுதி. எங்களுடைய வலிமை உங்களுக்கு என்ன என்று நன்றாக தெரியும். அதை உண்மையாக நான் சொல்வேனா சொல்ல மாட்டேனா என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நீங்கள் எடுக்கும் பைரசி மேட்டரில் நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரியை 4 மாத காலம் மூடினாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று உறுதி கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக என்னுடைய வணக்கத்தை சமுத்திரகனி சார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அவருடைய அப்பா படத்தை என்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் படத்தை பார்த்தேன். உள்ளபடியே நான் ரொம்ப வருஷமாக, நான் கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். பெரும்பாலும் சினிமாவுக்கு போகிறதில்ல. ரொம்ப நல்லா இருக்குன்னா பார்ப்பேன். நானே கண்ணீர் விட்டு அழுத படம்னா அது அந்த அப்பா படம் தான். அதுலேருந்து அவருடைய நான் ரசிகராகவே கூட ஆறிட்டேன். எனக்கு அவருக்கும் அதிகமான ஒரு அறிமுகம் கூட கிடையாது. அவருக்கு இப்பொழுது நான் விநியோகஸ்தராக சொல்கின்றேன். பொதுவாக வந்து இப்போ பெண்கள் மத்தியில், அதாவது குடும்பத்தோடு ஒரு படத்தை போய் பார்க்கணும்னா சமுத்திரக்கனி படம்னா நம்பி போகலாம் அப்படின்ற ஒரு இது வந்து சமுத்திரக்கனிக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அதை அவர் எல்லா படத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக தயாரிப்பாளர் என் அருமை சகோதரர் மணிகண்டன். திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு பெரிய விநியோகஸ்தர் அவர். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய விநியோக சங்க செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். துடிப்புள்ள இளைஞர். முதலாக என்னிடம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்க போகின்றேன், சமுத்திரக்கனி சார் தான் என்னுடைய ஹீரோ, கதை, யோசனை, டைரக்ஷன் எல்லாம் அப்படின்னார். நான் அவர் தட்டி கொடுத்து சொன்னேன், நீ மணிகண்டன், நீ எடுத்த முயற்சி, நீ எடுத்திருக்கிற முதல்ல இப்போ சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இதில் மேலும் மேலும் வெற்றி பெறுவ. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து சொல்ல போகிறப்ப அவர் எப்படி இருப்பார் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அவர் வந்து அது தேர்ந்தெடுத்தது வந்து ஒரு நல்ல டைரக்டரு, இப்போ நடிகர், பல முகத்தில் அவர் சினிமாவில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆக தம்பியினுடைய முயற்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். பெரிய ஒரு விநியோகஸ்தர், பெரிய தயாரிப்பாளர் வர வேண்டும். இந்த மேடையில் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ஞானவேல்ராஜா அவர்கள் எப்படி வந்து சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசுனாங்க. இன்னொரு செக்ரட்டரி சார் தயாரிப்பாளர்லாம் குறைஞ்சி போய்கிட்டு இருக்காருன்றாரு. எங்கே இதில் வந்தவங்க பார்த்தா இந்த படம் வாங்குறதுக்கு விநியோகஸ்தரே இல்லை. இப்போ எங்கள் ஊரில் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 150-200 டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். இன்றைக்கி 2 பேர் 3 பேர். இப்படி எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகரை நம்பி, ஒரு டைரக்டரை நம்பி இதான் நாங்கள் படம் வாங்குகிறோம். அப்போ ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்குகிறோம், அது தப்பாக போயிடுது. ஆக இப்போ வந்து இவங்க வந்து பையர் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி, அதான் உண்மை. அப்போ இருக்கிறவங்களையும் எப்படி அந்த ஊர் 1-2 ஊரில், எல்லா ஊர்லேயும் 2 பேர் 3 பேர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையாவது நாங்கள் காப்பாற்றணும். ஆனால் நம்ம இன்னும் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த 11ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட விநியோகஸ்தர்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள். அந்த கூட்டத்தில் நம்மளும் இனிமேல் எப்படி சினிமா செய்கிறது, இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது, எப்படி நம்ம இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அருள்ஜி சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து தான் போய் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் விநியோகஸ்தர் சங்கங்களை கேட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறி, இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாரா வாசல்ல அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு. நான் 3.5 வயசாக இருக்கும்போது ஒரு முறை கூட வேறு ஒருவருடன் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது. அவர் நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு பல பேர் ஒப்பீனியன் சொல்கிறத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டதும் உண்டு. சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் என்னுடைய நிழலாக இருந்துக்கிட்டே இருப்பார் டெய்லி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்காமல் சோம்பேறித்தனத்தினால
இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. இனிமேல் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.